சண்டை சச்சரவு குழப்பம் விரோதம் குரோதம் மனசங்கடங்கள் குடும்பம் கடன் கவலை இப்படிப்பட்ட எல்லா விதமான பாதிப்புகளில் இருந்து விடுதலை செய்து இன்றையிலிருந்து சர்வமும் சர்வ மங்களமும் அவரவர் வீட்டிலே கிடைக்க பெற்று அம்பாள் பரிபூர்ண அனுகிரகத்தை தர வேண்டி பிரார்த்தனை செய்யும். நம்மை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும், நம்மை பற்றி நம்முடைய சந்ததிகள் பேச வேண்டும் என்றால் நம்முடைய பக்தி ஆன்மீக வழிபாடு அனுதினமும் ஆலய வழிபாடு வாரந்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் நதிகள் ஸ்நானம் செய்து அங்கே இருக்கக்கூடிய புனிதத்தை நாம் உள்வாங்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை கழிக்கிற நாள், அந்த நாள் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பட்சத்தில் நம் வாழ்க்கை மேன்மையாகிறது. அதனால நாம இன்னைக்கு இந்து சனாதன தர்மத்திற்கு உட்பட்டு நெற்றி நிறைய திருநீரு, நெற்றி நிறைய திருமண் குங்குமம் திருநாமம் அணிந்து தலை நிறைய பூ, முகம் நிறைய மஞ்சள், கை நிறைய வளையல், கால் நிறைய கொலுசு மற்றும் நெற்றி அணிந்து தங்க தாலி முழுக்க மஞ்சள் பூசி கூட நாம் வழிபாடு செய்கிற ஒரு பாக்கியம் நம் தர்மத்திற்கு மட்டும்தான் உண்டு. இந்த பிறவி மீண்டும் வந்தால் என்னவா நம்ம பிறக்கணும், இதே மாதிரி பிறவி மறுபடியும் கூட்டுறா இறைவன் அப்படின்னா அந்த பிறவியில நாம யாரா பிறக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இதே மாதிரி இறை வழிபாட்டுக்குரிய இறைவனை தினமும் அனுதினமும் வழிபடக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் கடவுள் அம்பாளை நடந்துகிற பகவானை நடந்துகிற முருகப்பெருமானை நடந்துகிற ஒரு பாக்கியம் நிறைந்த பிறவி கொடுக்கணும். அப்படிப்பட்ட பிறவி மறுபடியும் கொடுத்தா சந்தோஷம். அப்படிதான் எல்லாருக்கும் மீண்டும் பிறவி என்று ஒன்று இருந்தால் நாம ஈஸ்வரனையும் அம்பாவையும் நம்முடைய இந்து சனாதன தர்மத்திற்கு உட்பட்ட அத்தனை தெய்வத்தையும் வணங்குவதற்கான பிறவி வரணும். அப்படின்னா அந்த பிறவியே வேண்டாம். அப்படின்றதான நம்ம பிறவாரத்திற்கு சிவனடி இறைவனடியை நாடி நம்ம வழிபாடு செய்யணும். அந்த வண்ணம் இன்று வரையில் உலகெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய ஆலயங்கள் அனுதினமும் வழிபாடு, ஆராதனைகள், கும்பாபிஷேகங்கள், திருவிழாக்கள், மகோத்சவங்கள், கும்பமேளா போன்ற பிரம்மாண்டமான வழிபாட்டு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வண்ணமாக நம் தமிழகத்தில் 6 படைகள் கொண்டது இருக்குது இல்லையா? 6 படை கோவில் எங்க இருக்கு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க.